தற்போதைய அண்மை தகவல். பாஜக சென்னை கிழக்கு மாவட்ட வர்த்தக அணியில் மாவட்ட தலைவராக இருப்பவர் சிவக்குமார். இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கட்டிய மனைவியை கடத்திய வழக்கில் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேறு ஒரு பெண்ணுடன் சிவக்குமார் தொடர்பில் இருப்பதாக கூறி மனைவியிடையே கணவன் மனைவியிடையே தகராறு ஏற்பட்ட நிலையில் சொந்த மனைவியை பாஜக பிரமுகர் கடத்திய வழக்கில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக சென்னை கிழக்கு மாவட்ட வர்த்தக அணியில் மாவட்ட தலைவராக இருப்பவர் சிவக்குமார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுமன் வழங்க நாம் கேட்கலாம். சுமன், மேலும் விவரம். வணக்கம் சாம். அதாவது சென்னை மேடவாக்கம் அடுத்த சித்தாலப்பக்கம் ஜெயநகரை சேர்ந்த லட்சுமி பிரியா. இவர் இளம் வயதில் கணவரை இழந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்து வந்துள்ளார். இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். அதாவது கடந்த 2009ஆம் ஆண்டு இவரது வீட்டின் அருகில் இடம் பார்க்க வந்த சிவகுமார் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டு 2010ஆம் ஆண்டு இரண்டாவதாக திருமணமானது செய்து கொண்டார். சிவகுமார் என்பவர் பாஜக சென்னை கிழக்கு மாவட்ட வர்த்தக அணியில் மாவட்ட தலைவராக உள்ளார். கடந்த 14 ஆண்டுகளாக சிவகுமார் மற்றும் லட்சுமி பிரியா இருவரும் 2 மகன்களுடன் பெரும்பாக்கத்தில் வசித்து வந்துள்ளனர். குறிப்பாக 14 ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் நிலையில் சமீபத்தில் சிவகுமார் என்பவருக்கு பாஜகவை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் முறையற்ற உறவில் இருந்து வந்துள்ளார். இந்த விவகாரம் மனைவி லட்சுமி பிரியாவுக்கு தெரியவர இருவருக்குள்ளும் பிரச்சனையானது எழுந்துள்ளது. குறிப்பாக மனைவி லட்சுமி பிரியா தொடர்ந்து முறையற்ற உறவை கைவிடும்படி தொடர்ந்து சண்டையிட்டு வந்ததால் பாஜக பிரமுகர் சிவகுமார் ஆட்களை வைத்து சொந்த மனைவியை, அதாவது கடந்த 28ஆம் தேதி இரவு சரியாக 10:42 மணி அளவில் காரில் இருந்த மனைவியை வலுக்கட்டாயமாக வெளியே ஏற்றி முகத்தை மூடிய நிலையில் வந்த மர்ம நபர்கள் அதாவது ஒரு கார் ஒரு ஆட்டோவில் வந்த சுமார் 10க்கும் மேற்பட்டோர் அந்த பெண்ணிடமிருந்து பாக்கெட்டில் வைத்திருந்த சாவி, செல்போன் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து கத்தி முனையில் அவரது மகனின் கழுத்தில் கத்தியை வைத்தும் காரில் கடத்தி சென்றனர். அந்த காட்சியை தான் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக கீழே இழுத்து கீழே இருந்த மழை பெய்ததால் இருந்த சேக்கடையிலும் சேரிலும் கீழே தள்ளி கொண்டிருந்தோம். அந்த காட்சியை தான் நாம் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக இது குறித்து அக்கம் பக்கத்தினர் தொடர்ந்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் பெரும்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை மேற்கொண்டு தொடர்ந்து அவர்களின் செல்போன் நம்பரை ட்ரேஸ் செய்து அவர்களை பள்ளிக்கணை சதுப்பு நிலம் அருகே கடத்தப்பட்ட மனைவி மற்றும் மகன்களை போலீசார் மீட்டனர். தொடர்ந்து இரு தரப்பினரையும் காவலிலும் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போது பாஜக பிரமுகருக்கு ஆதரவாக போலீசார் செயல்பட்டதால் மனைவி லட்சுமி பிரியா அந்த இடத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் கடிதம் ஒன்று எழுதி கொடுத்து விட்டு வந்துள்ளார். தொடர்ந்து மனைவி லட்சுமி பிரியா இது குறித்து போலீசார் ஒருதலை பட்சமாக செயல்பட்டதால் தாம்பரம் மாநகர காவல் ஆணையத்தில் புகார் அளிக்க வந்தார். அப்போது தொடர்ந்து தன்னை மிரட்டி வருவதாகவும் தன்னிடம் உள்ள பணத்தை பாஜக பிரமுகர் சிவகுமார் 90 லட்சம் முறை ஏமாற்றியதாகவும் 500 கிராம் தங்க நகைகளை தன்னிடம் பெற்றுக்கொண்டு என்னிடமிருந்து ₹1 கூட வாங்கவில்லை என தொடர்ந்து கத்தியை வைத்து ஆட்களை வைத்து மிரட்டி வருவதாகவும் விசாரணையில் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இது குறித்து தற்போது பெரும்பாக்கம் போலீசார் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் சிவகுமார் மீது பாஜக பிரமுகர் சிவகுமார் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள பாஜக பிரமுகர் சிவகுமார் மற்றும் அவரது மனைவி மற்றும் மகன்களை கடத்திய 10க்கும் மேற்பட்டோரை பெரும்பாக்கம் போலீசார் தேடி வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுமன். பாஜக பிரமுகர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சிவகுமாரின் மனைவி பேசிய அந்த காட்சிகளை நாம் மீண்டும் பார்க்கலாம். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா காரில் ரவுடிங்களை கூப்பிட்டிங்கன்னா ஆட்டோவில் 4-5 ரவுடிங்க, டாக்ஸியில் 4-5 ரவுடிங்களை கூப்பிட்டு வந்து நான் உன்னை கொலை பண்ணிவிடுவேன், நீ எனக்கு ரொம்ப மணி டார்ச்சர் பண்ணுற, காசு கேட்டுனே இருக்கிற, நீ எனக்கு ஒன்று பிடிக்கல, எனக்கு நான் உன்னை சாவடிச்சிட போகிறேன், நீ ஏறு வண்டியில் தூக்குடுங்கடா, இவனை வண்டியில் தூக்கி போடுங்க நான் சொல்லி 4 ஆம்பளை பசங்க நான் இங்கே பாருங்க கையிலெல்லாம் நகவெல்லாம் பட்டு என்னை தூக்கி காருக்குள்ளே போட்டு என் குழந்தையோட கழுத்தில் கத்தியை வச்சு என்னை அடித்து தலைமுடியெல்லாம் பிடிச்சி இழுத்து எல்லாமே ஃபுட் ரெக்கார்ட் வச்சுருக்கிறேன் நான் எல்லாரும் ரெக்கார்டிங்கில். இது மாதிரிலாம் பண்ணுறாங்க. நான் எங்கன்னா எனக்கு பண்ணி நியாயம் கிடைக்கும்? அங்கேருந்து வெளியில் வந்து நடந்து வந்தால் திருப்பி வழியிலையும் திருப்பி கூப்பிட்டு வந்து இன்னொரு காரில் உட்கார வச்சு திருப்பி இந்த பள்ளிக்கரை ஏரிக்கரை கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே அதுக்கப்புறம் 100க்கு ஃபோன் பண்ணாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க. அவங்க ஃபோன் பண்ணி என் நம்பருக்கு நான் கஷ்டப்பட்டு என்னுடைய ஃபோனெல்லாம் வாங்கி அவங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி அவங்க லைவ் லொக்கேஷன் அமுச்சு விட்டு காரை வந்து பிடிச்சி அவரை வந்து